வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் இனிய நன்னாளை தந்த நம் பரலோக தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் மார்ச்சியமும் செலுத்தி உங்கள் யாவரையும் நாங்கள் மறுபடியுமாய் இருக்கரம் கூப்பி நாங்கள் அன்போடு கூட வருக வருக என்று வரவேற்கிறோம். இத்தனை நாட்களாக எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருந்ததுக்காய் நன்றி. நாம் இணைந்து செய்யக்கூடிய ஒரே காரியம், வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பல நியமங்கள், கோட்பாடுகள், நியாயப்பிரமாணங்கள் இவைகளை குறித்து அதிகமாக நாம் அலாசி ஆராய்ந்து அறிந்து கொள்வதோடு கூட அவைகளை வாழ்க்கையில எவ்வாறு நாம் எந்த சூழ்நிலைகளில நாம் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவைகளை குறித்து நாம் தியானித்து கற்றுக் கொடுப்பதோடு கூட வழி நடத்தக்கூடிய கடமையில ஆண்டவர் எங்களுக்கு இந்த அருமையான ஒரு சேனலை தந்திருக்கிறார். நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னா பல காரியங்களை நாங்கள் பேசி கொண்டு வருவதோடு கூட ரிலீஸ் செய்து கொண்டு வருகிறோம். ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பார்ப்பீர்களானால் பல காரியங்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாங்கள் இப்படியாக ஒரு வேதாகம இது ஒரு வேதாகம பாடசாலை என்று சொல்லலாம். பைபிள் காலேஜ் மாதிரி. நீங்க போய் தான் கத்துக்கணும்னு இல்லை, எங்களோடு இணைந்திருந்தாலே போதும். பல காரியங்களை இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் சொல்லிக்கொண்டே வருகிறார். எதற்காக இந்த கடைசி காலங்களில் நாம் முதலாவது இது கடைசி காலம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிரியமான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, முதியோர்களே, இது கடைசி காலம் என்று சொல்லி பல ஆண்டுகளாக பல காரியங்களை பல பேர் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒன்றுமே மாறலையே, ஒரு காரியமும் நடக்கலையே, இயேசு கிறிஸ்து வரலையே. இன்னும் அதிகமா இந்த உலகம் அழிவை நோக்கி கொண்டுதானே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அதுதாங்க இரண்டாம் வருகைக்கு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சாராம்சமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். முகூர்த்த நேரம்னு சொல்லி நிறைய பிற மதத்தார்கள்ல பார்ப்பாங்க. அந்த நேரத்துல தாலி கட்டுனா இன்னமும் 100 வருஷம் ரொம்ப அப்படியே தம்பதிகளா இருந்து அடுத்த நாளே பிரிஞ்சு போற தம்பதிகளும் இருக்கிறாங்க. அது இந்த நேரம், இந்த காலம், இதெல்லாம் மூட நம்பிக்கை இருக்கிறவங்க வச்சுக்கிறது. அப்புறம் நம்பர் பார்ப்பாங்க. ஒரு வாகனம் வாங்குவதற்கு முன்பே இந்த நம்பர் எல்லாம் கூட்டி சேர்த்தால் 8 வரக்கூடாது என்று சொல்லி, சில பேருக்கு 8 தான் ராசி என்று சொல்லி வாங்குவார்கள். அப்புறம் பார்த்தா அந்த வண்டியில தான் எல்லாமே முடிஞ்சு போகும். அப்படிப்பட்ட காரியத்தை நாங்கள் சொல்லவில்லைங்க. இங்க ஏதோ ஒரு குறிப்பை எடுத்து தானியல் புத்தகத்திலிருந்தோ வெளிப்பாடு புத்தகத்திலிருந்தோ எடுத்து இந்த காலம் இந்த நேரத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி பல கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் 1970களில் இருந்தே இந்த உலகமெங்கிலும் சுற்றி திரிந்து அவர்கள் இந்த வஞ்சிக்கும் போதனையை அவர்கள் போதித்து கொண்டார்கள். அதன் நிமித்தமாக பல அதாவது என்ன சொல்றது, ஒன்றும் அறியாத அப்பாவி மக்கள் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று இப்படி இயேசு கிறிஸ்து வரப்போறாராம் அடுத்த மாசம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விற்றுவிட்டு அவர்கள் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு சில பேர் தற்கொலைக்கே, இந்த முட்டாள்தனத்தை அவர்கள் சகித்து கொள்ள முடியாதபடி தன்னுடைய என்ன சொல்றது அப்பாவித்தனத்தை இன்னொருவன் ஏமாற்றி விட்டானே என்று சொல்லி அந்த ஏமாற்றத்துல மரித்து போனவர்களும் ஏராளம் உண்டு. இப்போ கூட சமீபத்துல கொலம்பியா என்கிற ஒரு தேசத்துல பார்ப்பில்லானால் அப்படி ஒரு இடம் எடுத்து பெரிய ஒரு கிரவுண்ட், ஒரு சிட்டி மாதிரி கட்டி அந்த இடத்துல பார்ப்பில்லானால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொல்லி ஒரு தரப்பட்ட மக்களை பிரித்தெடுத்து அங்கே அவர்கள் சிறைச்சாலை போல அங்க காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணி அங்க அவர்கள் எல்லாம் மீட்டெடுத்தார்கள். அதை யார் நடத்தி கொண்டிருந்தான்னா ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள். அந்த ஆள் நான் தான் இயேசு கிறிஸ்து அவதாரமாய் வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை இங்கே நாங்கள் சொல்வதற்கு வரல. இதற்கு எதிராக போதிப்பதற்காக தான் வந்திருக்கிறோம். இதுக்கு எதிர்முறையான காரியங்களை சொல்லதான் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்,
யாருக்கும் நான் வரக்கூடிய நேரமோ காலமோ தெரியாது, எனக்கே தெரியாது. என்னை அனுப்பக்கூடிய தகப்பன் மட்டுமே அதை அறிந்திருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனாலதான் கத்தோலிக்கர்கள் இந்த இந்த மாதிரி போதனைக்குள்ள இருக்கக்கூடிய பெந்தகாஸ் மக்கள் பார்ப்பீர்களானால் ரொம்ப இதுல ரொம்ப ரொம்ப இரண்டாம் வருகை மாறனாதானே ரொம்ப உள்ள போவாங்க. சரி, இரண்டாம் வருகை இன்றைக்கு சம்பவிக்குமானால் மாறனாதா இரண்டாம் வருகை அவர் சீக்கிரமாக வந்து விட்டார். ஆனால் நீங்கள் அதுல பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிலையில உங்களுடைய வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறதா, இதை குறித்து பேசுவதற்கு மிக மிக குறைவான போதகர்களே உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வஞ்சகம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏமாற்று வேலைகள். சொத்தெல்லாம் வித்து கொடுங்க, நம்ம சர்ச்சு கட்டலாம், எவ்வளோ பேரை நம்ம ரட்சிப்பின் பாதையில் நடத்த முடியுமோ எல்லாம் நடத்தலாம் அப்படின்னு. சர்ச்சு கட்டுற கான்செப்டே புதிய ஏற்பாடுல கிடையாது. அதனால சர்ச் பில்டிங்ல போய் யாரும் உட்காராதீங்கன்னு சொல்லலை. ஒரு கூடகம் மாதிரி ஒரு கூடுகை நடத்தக்கூடிய ஒரு இடம் தேவை, ஒரு அங்கீகாரம் தேவை, அதற்கு ஒரு பில்டிங் தேவைப்படுது. என்ன பண்றது, இன்னைக்கு எதோ சட்ட திட்டங்கள் இருக்கிறது, அதுல இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு அங்கீகாரம் தேவை, ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு நம்ம வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் பாஸ்டர்மார்கள்லாம் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? எவ்வளவு அடி வாங்கி மரித்து போகக்கூடிய பாஸ்டர்மார்கள்லாம் இருக்கிறாங்க தெரியுங்களா? அப்ப ஊழியம் செய்வதற்கு சில நியமங்கள் உண்டு. அந்த நியமங்கள்லாம் கடைபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு எந்த இடத்துல கூடுறீங்க, உங்க அட்ரஸ் என்ன, அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஃபார்மே அங்கிருந்து தான் ஃபில் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். கவர்மெண்ட் வெப்சைட்டு, கவர்மெண்டோடைய அந்த கார்பரேஷன் இதுலலாம் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் நீங்க முறைப்படி தான் ஆட்களை சேர்த்துக்கொள்ள முடியும். அதனால அதுக்கு எதிராகவும் நாங்க பேசல. அப்ப என்னதை தான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயத்த பணியில ஈடுபடுங்க என்று சொல்லுகிறோம். யார் ஆயத்தப்படுத்துவதற்கு? உங்களையே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் முதலாவது. இதை எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டு என்னுடைய ஆத்மாவை நான் இழந்து போனேனால் பேரிழப்பு எனக்குத்தானே என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அங்க எவ்வளவாக பெருமூச்சு விடுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அதே போலதான் நம்மளுடைய ஆத்மாவை குறித்து ஒவ்வொரு நாளிலும் நாம் அக்கறை கூறுகிறவர்களா, அக்கறை கொண்டு அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். இதுதான் இரண்டாம் வருகைக்கு தேவையான ஒரு முக்கியமான மூலப்பொருள். தன்னையே ஆராய்ந்து சுய பரிசோதனை என்று சொல்வார்கள், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் மூலமாக எவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு மாறும் தெரியுமா? அவ்வளோ காரியங்கள் மாறுகிறப்போ நிறைய பேருக்கு என்னிடம் கேட்கக்கூடியது, நீங்க எப்பொழுதும் ஆவிக்குரிய செழிப்பை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், பொருளாதார செழிப்பை குறித்து நீங்கள் பேசுவதில்லை, என்ன நீங்க அதற்கு எதிரான ஆளா என்று சொல்லி. நீங்க எல்லா மெசேஜ் கேட்கணும், அங்கேயும் இங்கேயும் ஒன்னொன்னு கேட்டுக்கிட்டு நீங்க குற்றம் கொண்டீங்கன்னா எப்படி? யார் சொன்ன பொருளாதார செழிப்புக்கு நான் எதிரானவன் என்று சொல்லி? பொருளாதார செழிப்பு மிக மிக அவசியம். ஏன் தெரியுமா? அதாவது என்ன சொல்றது, தோரா புத்தகங்கள், மோசே எழுதின புத்தகங்கள்ல ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியமான நியமம் என்ன தெரியுங்களா? நீங்க இந்த அறுவடை செய்கிறப்போ அந்த அறுவடையில எல்லாத்தையும் நீங்க வழிச்சிடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் எல்லாரும் வழிச்சிடுறாங்க எல்லாத்தையும். கடைசி சில கதிர்கள் எல்லாம் நீங்க விட்டு போகணும். ஏனென்றால் அதை பொறுக்கி அதன் மூலமாக குடும்பங்களை நடத்தக்கூடியவர்கள் தங்களுடைய பசி ஆற்றக்கூடிய ஏழை மக்களுக்கு அது மிக உதவியா இருக்கும். அப்படிதான் ஒரு கிறிஸ்துவனுடைய எண்ணம் இருக்க வேண்டும். வாய்க்கும் கையுக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க கேப் அப்படின்னு. இன்னைக்கு நான் போறேங்க, இன்னைக்கு வயிற்று நிறைக்கிறதுக்கு என்ன கிடைக்குது, அப்படி இல்லை. எப்பொழுதும் எனக்கு மிஞ்சி இருக்க வேண்டும், என் தேவைக்கு மேலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் நான் பிறருக்கு உதவி செய்ய முடியும், பிறரை நான் ஆசீர்வதிக்க முடியும். என் தேவைக்கே சரியா இருக்குமானால் எனக்கே இல்லை அப்படின்னு சொல்றவன் கிறிஸ்தவனா? அது வெக்கமா இல்ல? அது கிடையாது. கிறிஸ்துவ போதனை அது கிடையாது. பொருளாதார செழிப்பு தான் கிறிஸ்துவ போதனை. ஆனால் பொருளாதார செழிப்பை மட்டும் நீங்கள் நோக்கமாக கொண்டு காரியத்தில் இறங்குவீர்களானால் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். ஏனென்றால் அதுதான் இந்த உலகமே பார்ப்பீர்களானால் அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி பிசாசா இருக்கிறான், அவன் பண பேயா இருக்கிறான். அந்த பணத்தை நோக்கி போகக்கூடியவர்கள் தான், பதவி உயர்வை நோக்கி கொண்டு போகக்கூடியவர்கள் தான் அநேகர். அதிலே ஒருவராய் நம்ம இருக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் போகக்கூடிய நோக்கம் தேவை. ஆனால் அதற்கு முதல் படி எதுவென்றால், பொருளாதார செழிப்பை குறித்து யோசிப்பதை விட ஆவிக்குரிய செழிப்பை குறித்து யோசிக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மா ஒழுங்காக இருக்கும் என்றால் உங்கள் சிந்தைகள் அதாவது சிந்தையில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் அது சமநிலையில வந்துவிடும்.
அதற்கு பின்பே இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்கள், அதாவது ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ், வெளியரங்கமாய் வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதை விட அது பிரமாதமா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, இதெல்லாம் நீங்க சரியா செஞ்சுட்டு வருகிறப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த போதுமானவரா இருக்கிறார். எல்லா தருணங்களையும் பார்ப்பீர்களானால் நீங்க வேற விதமாக யோசித்து வேற விதம். ஒரு டாய்லெட் கழுவக்கூடிய வேலையில் தான் முதலாவது யோசேப்பை அவர்கள் போட்டார்கள். அடிமைக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? மாட்டு சாணத்தை பொறுக்கிறதும், மாடுகளை குளிப்பாட்டுறதும், ஒட்டகங்களை குளிப்பாட்டுறதும், ஒட்டகங்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறதும், ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து கரெக்டா வந்து தீவனம் வைக்கிறதும். இப்ப இது பேர் என்ன? ஆடு மாடுகளோட டாய்லெட் அவர் வந்து சரியா பராமரிச்சுட்டு இருந்தார். ஒரு மாடை பராமரிக்கக்கூடிய வேலையில இருந்தவர் தான் யோசிப்பு. ஆனா இதுக்கு அவர் யோசேப்புக்கு முன்பே இருந்தவன் செய்த வேலைக்கும் யோசேப்பு செய்கிற வேலைக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை அங்க போட்டிபார் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையில இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து அந்த போட்டிபாருக்கு சொல்றாங்க, இப்படி ஒரு பையன் வந்திருக்காங்க, அவன் வேற விதமா யோசிக்கிறான், வேற விதமாக இந்த டாய்லெட்டை கழுவுகிறான், வேற விதமாக சுத்தம் செய்கிறான், அவன் சிந்தனையே வேற விதமா இருக்குங்க. ஆனா அதோடைய ரகசியம் என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாயிருக்கிறார். அவருடைய சிந்தையெல்லாம் பார்ப்பீங்களானால் தேவனை குறித்ததாவே இருக்கும். அதுக்குன்னு உட்காந்து ஒரு மூலையில தியானம் பண்ணிட்டு இருக்க மாதிரி அடிச்சே கொண்டிருப்பாங்க. அடிமைங்க வேலை செய்யலன்னா அடிச்சே கொண்டு போட்டுருவாங்க. இல்ல, ஒரு பக்கம் ஆவியில தியானம் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்ப்பீங்களானால் வேலையிலும் செழிப்பா இருப்பார்கள். ஆனா இல்ல இவன் இங்க இருக்க வேண்டிய ஆடல, இவனுக்கெல்லாம் ஒரு தலைவனா அடுத்த லெவலுக்கு கொண்டு போ அந்த பையனை அப்படின்னு. அங்க பார்த்தா அதை விட பிரமாதமா செய்யறான். அதுக்கு முன்னாடி இருந்த தலைவனுக்கு பண்ண வேலைக்கும் இவர் பண்ணின வேலைக்கும் வித்தியாசத்தை பிரித்து பார்க்கிறப்போ, ஐயோ இவன் என்ன வேற மாதிரி யோசிக்கிறானே, இவன் இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்ல, இன்னொரு பதவி ப்ரமோஷன். இப்படியே ப்ரமோஷன் வாங்கி வாங்கி ஒரு நாளில் 17 ஆண்டுகள் அவர் சிறைச்சாலை அனுபவத்திற்குள்ளும், இந்த மாதிரி மாட்டு சாணம் அள்ளுவதன் அனுபவத்திற்குள்ளும், அவமானங்களுக்குள்ளும், ஏமாற்றத்துக்குள்ளும், நிந்தைக்குள்ளும், அழுகைக்குள்ளும், பற்கடிப்புகளுக்குள்ளும் அவர் கடந்து சென்றாலும் தன்னுடைய ஆவியை இழந்து போகவில்லை, ஆவியின் கனியை இழந்து போகவில்லை. தேவனை சார்ந்தவராய் இருந்தார். எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறார். இச்சைக்கு அவர் தள்ளப்பட்டார், ஆனால் இச்சை நிராகரித்தார். ஏனென்றால் நான் எப்படி என் தேவனுடைய முகத்தை பார்ப்பேன்? யோசேப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பிறவிங்க. தானியேலும் தான், பாவமே கிடையாதுங்க அவங்க கிட்ட. பழைய ஏற்பாடு மனிதர்கள், ப்ரீ ஓல்டு கவர்னன்ட்ல இருந்தவர், பழைய உடன்படிக்கையே இன்னும் வரல. மோசே பிறக்கிறதுக்கு முன்பே இருந்த யோசேப்பு ரொம்ப ரொம்ப இதா இருக்கும். அதே மாதிரிதான் யோபு. ஏன் 3 பேத்துக்கு இருந்த ஒரே என்ன காரியம் என்ன தெரியுங்களா? தேவனை சார்ந்து தேவனை நோக்கி பார்த்து, நான் தேவனை பார்ப்பதை விட தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் காரியத்தை சரியாக செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமானதை நான் செய்து நான் இயங்க வேண்டும் என்று சொல்லி அதுல மிக கவனமாக இருந்தார்கள். என்னாச்சு? எல்லாருமே பொருளாதார செழிப்புக்குள்ள வந்தாங்க. யோபு போல ஒரு பணக்காரன் இந்த ஏரியாலேயே கிடையாது. பெரிய ராஜாங்க, இளவரசன் அவர். அதே போல பாத்தீங்கன்னா என்னாச்சு? யோசேப்பு ராஜாவே ஆயிட்டார். அவரு ராஜா வந்து சொன்னாரு, சும்மா பேருக்கு தான் உட்காந்துட்டு இருக்கப்பா, இல்லைன்னா எனக்கு மரியாதை இருக்காது, எல்லாம் நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டாரு. யோசேப்பை கேட்காம அங்க ஒரு அணு கூட அசையாது. தானியேல் 3 தலைமுறைகள் உடைய ராஜாக்களை பார்த்தவர், 85 வயது வரைக்கும் இருந்தார். சரித்திரம் சொல்லுகிறது அவரை கொலை செய்தார்கள், அதான் பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆமான் தான் கொலை செஞ்சான்னு பாரம்பரியம் சொல்லுது. ஆனா எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஆனாலும் 3 ராஜாக்களை, 3 தலைமுறைகளை பார்த்து வழி நடத்தக்கூடிய ஒரு ஞானவான், ராஜாக்களுக்கெல்லாம் மேலானவர். ஹலோ, இதுக்கு பேர் என்ன? பொருளாதார செழிப்புங்க. ஆனா இவங்க 3 பேத்துக்கு இருந்த ஒரு ஒற்றுமை என்ன? ஆவிக்குரிய செழிப்பு. அதற்குள்ளாக நடத்தும்படிதான் உங்களை ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நாங்கள் சந்தித்து பல காரியங்களை நாங்கள் சொல்லி தந்து இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற அந்த தலைப்புல வாருங்கள் முன்னேறி செல்லுவோம். இந்த தலைப்புல நாம் பல காரியங்களை இந்த ரீதியாக நாம் ஆராய்ந்து செய்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருந்ததுக்காய் நன்றி. நாம் இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் ஆதியாகமத்தை முழுவதாக முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆதி இல்லை என்றால் அந்தம் இல்லை. உங்க தொடக்கம் சரியா இல்லைன்னா முடிவு பாத்தீங்கன்னா வேஸ்ட். 100 மீட்டர் பந்தயம், ஓட்ட பந்தயத்துல தொடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆரம்பத்திலே ஸ்லோவா போயிட்டான்னு வைங்களேன், அவ்வளவுதான், தோத்து போயிடுவான். ஏன்னா அங்க 12 செகண்ட் தான் இருக்கும் அவனுக்கு அந்த 100 மீட்டர் கவர் பண்றதுக்கு. டக்குன்னு போய் அது முடிக்கணும், கட்ட 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 கட்டன்னு போவான். ஆனதே 400 மீட்டர் ஓட்ட பந்தயம்
தொடக்கத்துல ரொம்ப வேகமா போக மாட்டாங்க. ஏன்னா கடைசி ஃபினிஷிங் லைன்ல தான் அடிப்பான் பாருங்க ஒரு ஸ்பிரிண்ட். அப்பா, நானும் கொஞ்ச நாள் அத்லெட்டா இருந்தவன், எனக்கு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி மேரத்தான் ஒரு இது இருக்கும், அதுல என்னால முடியல. ஏன்னா நமக்கு இந்த சவுத் இந்தியன்ஸுக்கு ஸ்டாமினா கொஞ்சம் கம்மி. அதுக்கு நல்லா வந்து பயங்கர ஸ்டாமினா வேணும். அப்படி அதுல இந்த பார்ப்பில்லைனால் இந்த கருப்பு இனம், அதாவது நம்ம நீக்ரோஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சகோதரர்கள் அவங்க நாட்டு ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள், அவங்கள அடிக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஸ்டாமினா அவங்களுக்கு, குதிரை மாதிரி. எவ்வளோ 1000 மீட்டரு, 1000 மீட்டர்ல இல்ல, 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் ஆரம்பம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அப்படியே சோர்ந்து ஆரம்பிப்பார். அப்படியே ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில ஆண்டவர் நம்மை நடத்தி செல்லுவார். விறுவிறுன்னு நான் போகணுமாக்கும் அப்படின்னு நீங்க போக முடியாது எல்லா சூழ்நிலையிலும். இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். 100 மீட்டர் பந்தயமா இருக்கலாம், 1000 மீட்டர் பந்தயமா இருக்கலாம், 400 மீட்டர் பந்தயமா இருக்கலாம், ஏன் 20 கிலோமீட்டர் பந்தயமா இருக்கலாம். எதை எப்படியாக நீங்க ஓட வேண்டும் என்று சொல்லி உங்களை சொல்லி கொடுத்து வழி நடத்துகிறவர் தான் ஆவியானவர். ஆனால் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நியமங்களின் அடிப்படையில், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள் அடிப்படையில் தான் அவர் உங்களையும் என்னையும் நடத்த முடியும். ரூல்ஸ் இருக்குங்க. மேரத்தான்ல நீங்க ஓடினாலும் எங்க ஓடினாலும் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நீங்க கடைபிடிக்கலாம், யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். நீ ரூல்ஸை கடைபிடிக்காம நீ ஃபர்ஸ்ட் வந்து பாரு, உன்னோட மெடல் கிடையாது, கேன்சல். அடுத்தது விருப்பம் பாருங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு சொல்ற இரண்டாவதாக வந்து இருப்பார், அவருக்கு தான் அந்த தங்க பதக்கம் என்று சொல்லி அங்க டிக்ளேர் பண்ணி விடுவார்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஓகே. சோ இப்போ இந்த ஆதியாகமத்தில் பார்ப்பில்லைனால் 6 அதிகாரங்களை முடித்து நாம் 7வது அதிகாரத்துக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். முதலாவது 6வது அதிகாரத்தில் ரத்தின சுருக்கமாக ஒரு 30 செகண்ட்ல சொல்லணும்னா, ஆண்டவராகிய தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் பிரதானமான சிருஷ்டிப்பு மனிதனும் மனுஷியும். இவர்களுக்கு எல்லா ஆதிக்கத்தையும் கொடுத்தார். எல்லாத்தையும் ஆளுமை செய்யுங்கன்னு இவங்க கொண்டு போய் அந்த ஆதிக்கத்தை யாரிடம் தான் தாரவாத்து விட்டார்கள்? பிசாசிடம். பாவத்தில் விழுந்தார்கள். பாவத்தின் பின்விளைவு இந்த உலகமே கொடூரத்தினாலும் அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அயோக்கித்தனத்தினாலும் கொலைபாதகர்களாக மனிதர்கள், வேசித்தனம் காம விகாரத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்களாக மாறிவிட்டார்கள். இதுல இருந்து ஆண்டவருக்கு இந்த காரியத்தை முடிவு செய்யும்படி அவர் தீர்மானம் எடுத்து விட்டார். ஏனென்றால் உலகம் எங்களும் கெட்டழிந்தது, இந்த மனிதனையும் மனுஷியும் நான் சிருஷ்டித்ததுக்காக வெசனப்படுகிறேன் என்று சொல்லி தன் இருதயத்தில் அவர் சிந்தித்தாராம். 6வது அதிகாரத்தில் பார்க்கலாம். நான் ஜலப்பிரளயத்தை அனுப்பி இந்த உலகத்தை நான் அப்படியே மூடிவிடுகிறேன். ஏன்னா அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது. 1வது அதிகாரம் 1வது வசனத்துல இந்த உலகம் ஜலத்தினால மூடிக்கொண்டிருந்தது. அதுதான் அவருடைய பேட்டர்ன். ஒன்று சரி வரல பாப்பாரு, சரி அழிச்சு விட்டுறலாம் அப்படின்னு. ஏன்னா முந்தின இருக்கக்கூடிய அந்த படைப்புகளையும் அப்படிதான் அழித்திருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பாருங்க, யாருமே ஆண்டவருடைய கற்பனைக்கு ஈடு கொடுக்க முடியாதபடி இருந்தார்கள். அதனாலதான் மனிதனையும் மனுஷியும் தன் சாயலாகவே உருவாக்கினார். உலகம் கண்டிராத ஒரு அதிசயம். தூதர்கள் எல்லாம் அங்கே பார்த்து மனிதர்களையும் குறித்து மனுஷர்களையும் குறித்து அவர்கள் பொறாமை கொள்ளுகிறார்களாம். இப்படி ஆண்டவருடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கில்லாமல் போய்விட்டதே. கீழ்ப்படுகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் நம் சுய விருப்பத்தின்படி ஆண்டவரை போல நம் சிந்தை கொண்டவர்களாக இல்லையே, இருக்க முடியலையே என்று சொல்லி அவர்கள் பொறாமை கொண்டார்கள். அப்படி அவர்கள் பொறாமை கொள்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மையும் என்னையும் உங்களையும் அவர் படைத்தார். ஆனால் மனிதனோ விழுந்து போனான். அதுதான் ஆண்டவரால தாங்க முடியல. அப்பொழுதுதான் நோவா என்ட்ரி ஆகிறார். அவருக்கு நீதிமான் என்கிற ஒரு பட்டத்தை ஆண்டவரே கொடுக்கிறார். ஆண்டவரே ஒருத்தர் நீதிமான் அழைக்கிறார்னா அவர் எவ்வளவு நல்லவராக இருந்திருப்பார்னு கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் வந்து சந்திப்பார்னால், நீதிமானே வா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய தருணத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அழைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நோவா, நீ ஒரு பேழையை கட்ட தொடங்கு. அந்த பேழைக்குள் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நடத்தி சென்று நான் காப்பாற்றுவேன். சில ஜீவ மிருக ராசிகளையும் நான் இப்படியாக, கால்நடைகள், பறவைகள் எல்லாத்துக்கும் நான் கட்டளையிடுவேன், அவங்க எல்லாம் வந்து உட்காந்துக்குவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து காப்பாற்ற போறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நாம் 6வது அதிகாரத்துல பார்த்தோம். நோவா பேழை எதற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு குறித்து ஒப்பிட்டு பார்க்கலாம். 7வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை தான் முடித்திருக்கிறோம். 7வது அதிகாரம் பார்ப்பிலானால் மகா ஜல பிரளயம். இந்த மகா ஜல பிரளயத்தை எதோடு கூட ஒப்பிட்டு நாம் படித்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பிலானால், மகா உபத்திரவத்தின் காலம், த கிரேட் ட்ரிபுலேஷன் என்று வெளிப்பாடுல எழுதப்பட்டக்கூடிய அந்த காரியத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்த்தால் தான். எப்பொழுதும் இதை புரிந்து கொள்ளுங்கள்,
பழைய ஏற்பாடை எப்பொழுதும் புதிய ஏற்பாடோட கோர்த்து தான் படிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு பிறக்காமல் புதிய ஏற்பாடு பிறக்கல. பழைய ஏற்பாடை நிறைவு செய்வதற்கு தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு ஏதோ ஒரு தீவுலையும் பழைய ஏற்பாடு ஏதோ ஒரு தீவுலையும் இருப்பது போலதான் இன்றைக்கு பல பேர் யூகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறப்பதான் ஆண்டவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாடையும் அதன் மூலமாக வந்திருக்கக்கூடிய இரத்த உடன்படிக்கையின் சாராம்சத்தையும் அதோடைய விசேஷத்துவத்தையும் அதோடைய மகத்துவத்தையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இந்த மகா ஜலப்பிரளயம் என்று சொல்லி வருமானால் அதுதான் முடிவு. அதே போல மகா உபத்திர காலம் வரும் என்றால் அதுதான் முடிவு. அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்பே தான் நடக்கும். இது தெளிவாக வேதாகமத்துல மத்திய 24, 29, 30, 31 இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். ஆனாலும் நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. அது சரி முதலாவது மகா உபத்திர காலம் வரும், அதற்கு பின்புதான் இயேசு கிறிஸ்து வருவார். நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டா அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கேன் நான் இந்த பெந்தெகோஸ்து திருச்சபைகள்ல போய் கிடையாதுங்க. அந்த மகா உபத்திர காலம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதற்கு பின்புதான் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை நடுவானிலை தோணப்படும் என்று சொல்லி இதற்கு பல ஆதாரங்கள் புதிய ஏற்பாடுல இருக்கு. அதுக்கு ஒன்னு சாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்தேன். இதை குறித்து அதிகமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபிசோட் 1 என்கிற அந்த காரியம் இருக்கு, அதுல பாருங்க நீங்க ஜீசஸ் செகண்ட் கம்மிங் என்று சொல்லி. இன்னும் அந்த ராப்சரை குறித்தும் நான் தனியாக ஒரு காரியங்கள் சொல்லி கொடுப்பேன், ஆனால் அதற்கு நேரம் ஆகும். ஓகே, இப்போ இந்த மகா உபத்திர காலங்களுக்கும் மகா ஜலப்பிரளயத்துக்கும் த கிரேட் ஃப்ளட் த கிரேட் ட்ரிபுலேஷனுக்கும் ஒரே பொருத்தம் என்னன்னு கேட்டா அதோட பின்விளைவு அழிவு, மரணம். முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து எப்படி தலையை சாய்த்தாரோ அதே போல எல்லாம் முடிந்தது என்று சொல்லுவார்கள். எல்லாம் முடிஞ்சுங்க, எல்லாம் போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அப்படின்னு என்ன, ஒண்ணுமே இல்லைங்க. நேத்திக்கு நைட்டு வரைக்கும் எங்ககிட்ட எல்லாம் இருந்தது. இந்த சுனாமின்ற ஒன்று வந்து நிறைய பேர் இந்த ஹார்பர் பிசினஸ்ல எல்லாம் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா அப்படியே வாரி போட்டு போயிடுச்சுல. அதற்கப்புறம் பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. பணக்காரன் இருந்தவன் பிச்சைக்காரன் ஆயிட்டான். நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல செத்தே போயிட்டாங்க. ஏன்னு கேட்டா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஷிப்பு கண்டெய்னர் எல்லாம் மூழ்கியே போச்சு. துருக்கி என்கிற தேசத்துல பெரிய ஒரு உலகமே கண்டிராத ஒரு பூகம்பம் வந்தது, எர்த்குவேக். அதுல மகா பணக்காரர்களா, ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி, அது நிறைய காரியங்கள் அங்க இருக்கு, டூரிஸ்ட் கண்ட்ரி. அது அங்க இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஓனரா ஒருத்தர் இருந்தவர் எல்லாத்தையும் இழந்துட்டார், குடும்பமே இழந்து போச்சு. அப்படியே நிக்கிறார். அது ஒரு போட்டோவா அவர் யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்து போட்டிருக்கார், ஒரு ஜேர்னலிஸ்ட். அந்த போட்டோகிராஃப் தான் அவார்டு வாங்குச்சு. எல்லாம் போச்சு. அப்படி இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த சித்தரிச்சு அதை அந்த போட்டோ எடுத்து போட்டார். அதனால இந்த வாழ்க்கைங்கிறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காதீங்க. எதை போடுறது, எதை சாப்பிடுறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 6 சொல்லியிருக்காரு இல்லையா, மத்தேயு 7 சொல்லியிருக்காரு. சோ இப்படிதான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எப்படியாக நம் சிந்தையை சற்று சரி செய்து கொள்ளலாம், இந்த வரக்கூடிய மகா உபத்திர காலத்திலிருந்து நாம் எப்படி தப்பி செல்லலாம். ஏன்னா அங்கேயும் அதைத்தான் போதிக்கிறார். மகா ஜல பிரளயத்திலிருந்து நீங்க எப்படி தப்பிக்கலாம் என்று சொல்லி அந்த தப்பிக்கக்கூடிய வழியை செய்து தருகிற ஆண்டவர். அவருடைய சிந்தையில பார்ப்பில்லானால் எப்பொழுதும் இரக்கம், கிருபை, தயவுதான். ஏனால் மனிதனானவன் மண்ணிலே இருந்து உருவாக்கப்பட்டான், மண்ணுக்கே திரும்பி செல்லுவான். இது நியமம். அதோடு கூட தன்னுடைய ஆளுமைக்கு முன்பே, தன்னுடைய சாயலுக்கு முன்பே, தன்னுடைய வல்லமைக்கு முன்பே மனிதன் ஒன்றுமே இல்லாதவன். ஏங்க நீங்க இவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க, ஒரு சின்ன எறும்பு ஓடி போச்சா எறும்பை நிறுத்தி, எறும்பே நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எத்தனை காரு பங்களா இருக்கு தெரியுமா, அந்த எறும்புக்கு ஒண்ணுமே புரியாது. பாவம், விட்டுறா நான் தப்பிச்சு போறேன் அப்படிங்குள்ள எறும்பு. எவ்வளவு பேர் எறும்பை தேடி தேடி கொள்ளுவீங்க, பயங்கரமான ஆளா இருப்பீங்க நீங்க. கொடூரம் அதெல்லாம், எறும்பு விட்டுருங்க. ஆனா சில கட்டெரும்பு இந்த எறும்பு வந்துச்சுன்னா வேற வழியே கிடையாது, பொடியை போட்டு கொண்டுதான் ஆகணும், இல்லைன்னா அது நம்மள முடிச்சு போட்டு போயிடும். எஸ்பெஷலி பெட்ல எல்லாம் ஊறிச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதுக்கு நீங்க பெட்ல கொண்டு போய் எது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. சரி, டாபிக் எங்கேயோ போகுது, எறும்பு டாபிக்ல இருந்து வெளியில வந்துடலாம். அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்ககிட்ட நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு காட்ட மாட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டான் நமக்கு முன்னாடி. அவருக்கு தெரியும் அவர் யாருன்னு, எவ்வளவு பெரிய ஆள் அவர். அதனால இரக்கம், கிருபை, இதுதான் அவருடைய சுவாபம், தயவு. நம்ம ஆளுங்கெல்லாம் அதையும் தாண்டி பாவம் செஞ்சு அவரை கோபம் மூட்டி அவரை கொல்ல வைக்கிறானுங்கன்னா எவ்வளவு பெரிய கொடூர எண்ணம் படைத்தவர்களாய் நாம் இருப்போம்னு சற்று யோசித்து பாருங்க.
நீங்க ஏதோ ஆமாங்க இந்த நோவா ஜனங்கள்லாம் அப்படித்தாங்க அப்படிங்க, நம்ம அதை விட கேடு கெட்டவங்க. அவங்களுக்கெல்லாம் பைபிள் இல்ல, இயேசு கிறிஸ்து இல்ல, இன்னைக்கு எல்லாமே இருக்கு. ரத்த உடன்படிக்கை மீறக்கூடிய அந்த என்ன சொல்றது துணிச்சல் எங்கே இருந்து வந்தது? ஏன்னா அந்த மாம்சத்தில் இருக்கு. அதை ஆளுமை செய்யக்கூடியது ஆவி. அதனாலதான் ஆவியில பலப்பட வேண்டும் என்று புதிய ஏற்பாடின் சுவிசேஷம் நமக்கு அழுத்தமும் திருத்தமுமா இதை சொல்லிக் கொடுக்கிறது. சரி, இதை குறித்து நாம் அதிகமாக பேசலாம். நாம் 4வது வசனத்துக்குள் கடந்து செல்லலாம். உங்கள் அனைவருக்கும் முதல் 3 வசனங்கள் ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதை ரத்னம் சொல்லுங்க. நீயும் வீட்டாரும் 7 விதமான மிருகங்களை, அதாவது சுத்தமான மிருகங்கள், அது ஆண் என்றும் பெண் என்றும், சுத்தம் இல்லாதது அது அசுத்தமான மிருகங்கள், பன்றி என்று சொல்லி வைக்கலாம். இந்த மாதிரி அசுத்தமான மிருகங்களை நீ அதுல 7 எடுத்துக்கொண்டு நீ உள்ளே ஏறு என்று சொல்லி இதை குறித்தெல்லாம் நாம் வாசித்தோம். நாம் முன்னேறி செல்லலாம் இந்த 4வது வசனத்துக்குள். For after 7 more days I will cause it to rain on the earth. 7 நாட்களுக்கு பிறகு நான் ஒரு மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். இங்கேதான் முதல் முறையாக மழை என்கிற ஒரு பதம், ஒரு வார்த்தை என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் மட்டுமல்ல, உலகம் தோன்றிய நாளிலே இருந்து அந்த நாளிலே, எந்த நாளிலே பேசப்பட்டது என்று சொல்லி வேத பாரகர்கள் சற்று ஆராய்ச்சி செய்து 1000 1500 வருடங்கள், 1600 வருடங்களுக்குள்ளாராக. அப்படி என்றால் முதல்ல ஒரு 1500 ஒரு 1600 வருடங்களுக்கு மழை என்ற ஒரு காரியமே கிடையாது. அப்படி என்றால் எப்படி இந்த செடி கொடியெல்லாம் வளர்ந்திருக்கும் என்று சொன்னால், நீர் அண்டையில், நீரோடைய அண்டையில இருந்த அந்த செடி கொடிகளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த வேரெல்லாம் பார்ப்பீர்களானால் நல்லா ஈரப்பதம் உடையதா ஒரு 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 காட்சி அளிக்கக்கூடியதை நீங்க பார்க்கலாம். ஆனால் வறட்சியான இடங்கள் எல்லாம் இருக்கதானே செய்கிறது. சில வனாந்திர பகுதிகள், சில பாலைவனங்கள், இவைகள் எல்லாம் பார்ப்பீர்களானால் அங்கே எப்படி நீரூற்றே இல்லையே. அப்போ அந்த காலங்களிலே பார்ப்பீர்களானால் இந்த வெப்பமுடைய தன்மையே பார்ப்பீர்களானால் மிக மிக மிதமான ஒரு தன்மை தான் இருக்கும் என்று சொல்லி மறுபடியுமாய் வேத பாரகர்கள், ஆராய்ச்சி செய்தவர்கள் எல்லாம் இதை ஒப்புக்கொண்டார்கள். அப்போ இந்த பைபிள் ஸ்டடியில பார்ப்பீங்கன்னாலும் சரித்திரம், சயின்ஸு, ஜியாகிரபி எல்லாமே சொல்லி கொடுக்குறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது தான் பைபிள் ஸ்டடி. சும்மா நேரம் நம்ம ஆவியில ஜெபிச்சு சொல்லுங்க பிரதர் உங்க கண்ணு முன்னாடி என்ன வருது அப்படின்னா, என் கண்ணு முன்னாடி ஒருத்தனும் வரல, பைபிள் மட்டும்தான் வருது. இப்போதைக்கு என் கண்ணு முன்னாடி பைபிள் தான் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இந்த வித்து விளையாட்டு விளையாடுறதுக்கெல்லாம் நம்ம இந்த பைபிள் ஸ்டடி நடத்தல. அதனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. 360 டிகிரி வியூ என்று சொல்லுவார்கள். முழு கண்ணோட்டத்தோட எதையும் பார்க்க கத்துக்கொள்ளுங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படியானது செடி கொடி எல்லாம் வளர்ந்திருக்கும் அந்த மாதிரி பகுதிகளில், அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள், அங்க இருக்கக்கூடிய பறவைகளுக்கு எப்படி ஆண்டவர் போஷித்திருப்பார் என்றால், அந்த காலங்களெல்லாம் மழை இல்லை, ஆனால் வெப்பம் என்கிறதே பார்ப்பீர்களானால் மிக மிக குறைவாக தான் இருக்கும். The temperature, the heat over earth was very very mild. ஆனாலும் பார்ப்பீர்களானால் அந்த வெப்பமானது தேவை. ஏனென்றால் போட்டோசிந்தசிஸ் என்கிற ஒரு காரியமானது இந்த செடிகள்ல நடக்கக்கூடியதற்கு இந்த சூரிய வெளிச்சம் தேவை. ஸோ அதனால சூரியன் வரும், எட்டி பார்த்துட்டு அவர் போயிடுவார்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி மேகமூட்டத்தோடு கூட ஒரு மாதிரி குளிர்ச்சியான அதான் வேதாகமம் 3வது அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல பார்ப்போம்னா, குளிர் நிழல்ல குளிர்ச்சியான சூழ்நிலையில ஆண்டவர் வருகிறார், பேசுகிறார், அப்படி எல்லாம் சொல்லி பார்க்கலாம். ஆனால் அவர் அதிகாலையில வந்திருப்பதனால கூட அது எழுதப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இதெல்லாம் பார்ப்பீங்களானால் மழை என்கிற காரியம் இல்லாததற்கு ஈடாக என்ன இருந்தது என்றால் மிஸ்ட் என்று சொல்வார்கள். ஃபாக் அண்ட் மிஸ்ட். ஒரு மாதிரி மலைச்சாரல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, வாட்டர் ஃபால்ஸ். அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல நீங்க நின்னாலும் அது கீழே தொம்முன்னு உழுகிறதோட அந்த சாரல் படும். அப்போ வெயில் காலத்துல அந்த ஃபால்ஸுக்கெல்லாம் போனா ஆஹா அருமையா இருக்கும். எவ்வளவு பேர் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப அருமையா இருக்கும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு டெம்டேஷன் ஆகும், சட்டையெல்லாம் கழட்டிட்டு வாழ போல ஃபால்ஸுக்குள்ள அப்படின்னு போய் மண்டையை விட்டாதானே நமக்கு நல்லா இருக்கும்.
கோவை குற்றாலம் என்கிற ஒரு இடத்துக்கு நான் கடந்து சென்றிருக்கிறேன். பல ஃபால்ஸுக்கு போயிருக்கேன். திருமூர்த்தி ஃபால்ஸு, மங்கி ஃபால்ஸுன்னு ஏகப்பட்ட ஃபால்ஸுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறவங்க நயகரா ஃபால்ஸுக்கு போயிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நயகரா ஃபால்ஸில் போய் தலை விட்டிங்கன்னா தலை இருக்காது. அதுக்கு தான் நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஃபால்ஸுக்கு வரணும், ரியலாக நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் உலகம் இயங்கி கொண்டிருந்தது. இப்போ முதல் முறையாக இங்கே மழை என்கிற ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. அது ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறது. இத்தனை கதையை சொன்னேன், காரணம் இல்லாம நாங்க கதை சொல்றது இல்லை, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்டிருக்கக்கூடிய நோவா என்ன யோசித்திருப்பார்? ஹலோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தம்பி தங்கைகளே, முதியோர்களே, பெரியோர்களே, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் இல்ல எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்திலையும் நிறைய விதமான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இங்க உள்ள வந்து ஒரு மைக் வச்சீங்கன்னா, ஸ்பீக்கர்ல அதை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய மைக்கா இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட விஷயத்தை அவர் பேசிக்கிட்டே இருப்பார், சம்பாஷித்துட்டே கொண்டே இருப்பார். அந்த அனுபவத்துக்குள்ள எவ்வளவு பேர் கடந்து சென்றிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலை செய்வீங்க, கத்திரிக்காய் வாங்குவீங்க, இன்னொரு பக்கம் நீங்க வாக்கிங் போவீங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா சில பேர்த்து கூட நீங்க வந்து பேசிக்கொண்டே இருப்பீங்க. ஆனால் இவைகள் மத்தியில ஆண்டவராகிய தேவன், அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிறது ஆண்டவராகிய தேவன் காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நீங்க பேசக்கூடிய நபர் இன்னார் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் வெளிப்பாட கொடுப்பார். இவங்க கிட்ட ஜாக்கிரதையாரு, இவங்களுக்கு உதவி செய்ய, இவங்க சொல்றது உண்மை, இவங்க சொல்றது பொய், இவங்க சொல்லுகிற காரியத்திற்கு நேராக நீ கடந்து செல்லாத, விட்டு விலகிரு, இப்படி எல்லாம் வெளிப்படுத்திட்டே இருப்பார். இப்ப வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கிறப்போ ஆண்டவராகிய தேவன் பல காரியங்களை எனக்கெல்லாம் வெளிப்படுத்தி இருக்காரு. ஏன்னா நான் வாகனத்தை ரொம்ப தூரம் இயக்கிட்டு போயிருக்கிறேன். ஏன்னா ஆபீஸ்க்கு நான் 7-8 ஆண்டுகளாக வாகனத்தை ஓட்டி கொண்டே போவேன். அப்போ தான் ஒரு 2-3 ஆக்சிடென்ட்லாம் ஆயிட்டு அதை நிறுத்திட்டேன். அப்போ வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிறப்போ சில செய்திகள் கேட்டுக்கொண்டே தான் போவேன், யாராவது பரிசுத்தவான்கள். அப்ப ஆண்டவராகிய தேவன் பல காரியங்களை வெளிப்படுத்துவார். இப்போ கேள்வி என்னவென்றால், என்னோடு கூட சம்பாஷிக்கிற ஆண்டவர், பவுலோடு கூட சம்பாஷிக்கிற ஆண்டவர், இயேசுவோடு கூட சம்பாஷிக்கிற ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவராய் இருந்து சம்பாஷிக்கிறவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் சம்பாஷிப்பது மிக மிக நிச்சயமே. முதல்ல அந்த விசுவாசத்துக்குள்ளாக நீங்க வர வேண்டும். ஏன் இதை அழுத்த திருத்தமாக நான் நேரம் எடுத்து இதை சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டா, அங்க ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, ரொம்ப பவர்ஃபுல், அதாவது வல்லமைனா அந்த வீதியில நுழையிறப்பவே நமக்கு வல்லமெல்லாம் ஃபீல் ஆகுங்க. அங்க ஒரு பிரதர் இருக்கிறார், இந்த திருச்சபையில இருக்கக்கூடிய ஒரு மூப்பர் இருக்கிறார், அவர் பேயோட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது, இதுக்குள்ளெல்லாம் நான் வாழ்ந்து வெளியே வந்தவன், இதுக்குள்ளார நானும் ஒருவனா இருந்தவன். அதனால இதை சொல்வதற்கு எனக்கு எல்லா விதமான உரிமை இருக்கு என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவுமே இல்லை. இங்க வந்து கர்த்தருடைய வசனத்தை கையில வச்சுட்டு போய் பேசினேன்னு வைங்களேன், அந்த வசனமே என்னை குத்தி கொன்றும், பீறிடும். ஏன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் கிழிச்சிரும். அதனால நான் இங்க ஏதோ உடான்ஸ் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, லோக்கல் பாஷையில பேசுனதுக்காக மன்னிச்சிருங்க, ஏதோ பொய் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுங்களா? முதல்ல இந்த விசுவாசத்துக்குள்ள வருவதற்கு நமக்கு தேவையான காரியம் என்னவென்றால் இந்த வேதாகமம் மட்டுமே. முதல்ல அதை அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து இன்றைக்கு யார் யாரோ என்னென்னமோ அவதூறுகளை பேசி கொண்டிருக்கிறார்கள். அக்னி இறங்கணும், தலையில தணல் வருவதை போல உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வர வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அப்படித்தானே வந்து அக்னியின் அதாவது நாவின் அக்னி நாவின் வடிவில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாருன்னு அங்க இருக்கிறவங்க யாராவது சொன்னாங்களா? தணல் மாதிரி எரிஞ்சுது என் தலை அப்படின்னு. அப்ப முடியெல்லாம் எரிஞ்சு போயிருக்கணும்ல, முடி எரிஞ்சதுன்னா மொத்தமும் எரிஞ்சு போயிருக்கணும், மொத்தமும் காலியா இருக்கணும். யாராவது சொன்னானா? நீயே அடிச்சு விடுற, சரி அடிச்சு விடுறவன் தான் அடிச்சு விடுறான், நீயே உக்காந்து ஆன்னு வாயை திறந்து பார்த்துக்கிட்டு அதை நம்பிட்டு வர வீட்டுக்கு. பிரச்சனையே அதுதான். உங்க விசுவாசம் ஏன் வளர மாட்டேங்குதுன்னு புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காருன்னு உங்களுக்கு நம்புறதுக்கே வந்து ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். என்னன்னா ஒரு பாவி, அடியன் மேலெல்லாம் அவர் வருவதில்லை. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர், அங்க இருந்த 500 பேர் ஒரே இடத்துல இருந்தாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அத்தனை பேர் வந்து ரொம்ப பரிசுத்தவான்களா?
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். எதனால? அவர்கள் இயேசுவின் நாமத்தை விசுவசித்தார்கள். எல்லா முழங்கால்கள் முடங்கட்டும், நாவுகள் அறிக்கை செய்யட்டும், இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்துல எல்லாத்துக்கும் கிடைச்சது. பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் ஆவியானவர் வருவாருன்னா ஒரு வயலுக்கும் கிடைச்சிருக்காது. இது இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார். விலையேறப்பெற்ற ரத்தம், அதுதான் ரத்த உடன்படிக்கை. எதற்காக இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், அப்பொழுதுதான் நீங்கள் அந்த விசுவாசம் என்கிற ஒரு கட்டமைப்பு, ஒரு வட்டத்துக்குள் நீங்க வருவீர்கள். விசுவாசம் என்கிற அந்த கட்டமைப்புக்குள், விசுவாசம் என்கிற அந்த வட்டத்துக்குள் நீங்கள் வராவிட்டால், தேவனாகிய கர்த்தர் பேசுகிறாரா இல்லையா என்கிற சந்தேகத்திலேயே நீங்க வாழ்ந்து மடிந்து விடுவீர்கள். ஆனால் இன்னொன்னு சொல்றேன், விசுவாசத்துல இல்லாத சகோதர சகோதரிகள், கிறிஸ்டியன் நேம் வச்சிருக்கலாம் நீங்க, கிறிஸ்துவ பெயர், கிறிஸ்துவ அட்ரஸ், கிறிஸ்துவ காலனி, கிறிஸ்துவ பைபிள், கிறிஸ்துவர்கள் போடக்கூடிய ட்ரெஸ் வெள்ளையும் ஜொல்லையுமாய் போய் நிற்பது, இத்தனையும் பண்ணிட்டு உங்க கூட பேசுறது யார் தெரியுமா? ஆவியானவர் கிடையாது, பிசாஸ். ஏன்னா அவனாலையும் பேச முடியும், ஆவியானவர்னால். ஆவியானவர் மாதிரியே பேச முடியும். ஈ கேன் டிரான்ஸ்ஃபார்ம். அவனே அவனை மறுரூபம் ஆக்கி கொண்டு ஒரு தேவ தூதனை போல காட்சியளிக்க முடியும். ஒரு வெளிச்சத்தின் தேவ தூதனை போல அவன் நிற்க முடியும். அற்புதங்களை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொன்னாங்க, எவனோ ஒருத்தங்க உட்காந்து உங்க நாமத்துல அற்புதம் செஞ்சுட்டு இருக்கான, அவனை அப்படியே விட்டுருன்ட்டாரு. அவன் நம்மால் தான், அவனை தொந்தரவு செய்யாதன்னு சொல்லலையே. அவரால் கிடையாது அது. எங்கேயோ ஒருத்தன் இயேசுவின் நாமத்துல அற்புதம் செய்யறான், அற்புதம் நடந்திருக்கு. அப்படி என்றால் என்ன? பிசாசாலையும் அதே நாமத்தை கொண்டு அற்புதம் செய்து உங்களை வஞ்சிக்க முடியும், உங்களையும் என்னையும் வழிதவறி போக செய்ய முடியும். அதுதான் அதற்கு பொருள். சரி, இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம்? விசுவாசம் என்கிற வட்டத்துக்குள் நீங்க வரவில்லை என்றால், முதலாவது கர்த்தரிடமிருந்து வருகிறதா இந்த செய்தி, பிசாசிடமிருந்து வருகிறதா இந்த செய்தி என்று பகுத்தறியக்கூடிய வரமே உங்களுக்கு கொடுக்கப்படாது. ஞானத்தின் வரமும் அறிவின் வரமும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இதெல்லாம் குறித்து எழுதியிருக்கிறார் பவுல். அருமையாக இருக்கு, படித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள். எதற்காக சொல்லுகிறோம் என்றால், நோவா மிக உறுதியாக இருந்தார். எதுல? விசுவாசத்துல. என்னோட பேசுகிறது என் ஆண்டவர் தான். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்க மாட்டார் கண்டிப்பாக. ஏன்னா பாவம் பிறந்தது. எவன் ஒருவன் தேவனுடைய முகத்தை காண்கிறானோ அதற்கு பின்பு அவன் உயிரோடு இருக்க முடியாது. நான் நினைக்கிறேன் ஏனோக்கு பார்த்துட்டார். அதனால்தான் ஏனோக்கு அப்படியே எடுக்கப்பட்டார். பேசிக்கொண்டே இருக்கிறப்போ அவர் மாயமாக போனார். தேவனை பார்த்தார், தேவனை அறிந்து கொண்டார், தேவனை கண்டு கொண்டார். அதற்கு பின்பே அவர் அங்கே வாழ முடியாது. அப்போ நோவாவுக்கு ஆண்டவர் வெளிப்படல. அப்ப எப்படிதான் நோவாவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டிருப்பார்? இங்கே ஒரு தேவதூதன், அங்கே ஒரு தூதர், அங்கே ஒரு பரிசுத்தவான், இங்கே ஒரு பாஸ்டர், அங்க யாருமே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் எல்லாமே. இவர் தான் தீர்க்கதரிசி, இவர் தான் பாஸ்டர், இவர் தான் அசிஸ்டன்ட் பாஸ்டர், இவர் தான் அந்த சபையை நடத்துறாரு. அந்த சபையில வெறும் 7 மெம்பர் தான், இவரோட சேர்த்துனா 8, அவங்க குடும்பம் தான். அப்ப எப்படிதான் வெளிப்பட்டிருப்பார்? குரல், ஆண்டவருடைய குரல் அங்கே செவிகளில் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கும். அப்ப அவர் எப்படியாக அதை விசுவசிக்க கூடும்? ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஏன்னா இங்க அவர் சொன்னதெல்லாம் கவனிச்சு பாருங்க. 6வது அதிகாரத்துல இருந்து ஆண்டவர் வெறும் பேச்சு தான், வெறும் பேச்சு தான். அங்க ஒரு அற்புதம் நடக்கல. ஆமாங்க, ஹலோ, நல்லா வாசிச்சு பாருங்க. என் கூட தானே இருக்கிறீங்க இவ்வளவு வாரம். ஆண்டவர் இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலங்க. ஒரு அணு கூட நகர்த்தி வைக்கலங்க. ஒரு கட்டையை கூட அறுத்துட்டு கொடுக்கல மரத்துல இருந்து. இந்தாப்பா, இது ஒரு சாம்பிள் கட்டை, பாத்துக்கோ, இதே மாதிரி போய் நீ அறுக்கணுமாக்கும். ஒன்னும் சொல்ல, வெறும் பேச்சு தான். ஆனா பேச 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 அந்த சம்பாஷணை தொடர்ந்து கொண்டு போக போக நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்த்தீர்களா என்று தெரியல, நோவாவுடைய விசுவாசமானது உயர்ந்து கொண்டே போகிறது. எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன்? காரணம் இருக்கிறது. ஏனால் சில காரியங்கள் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் முதல் முறையாக வெளிப்படுத்துகிறப்போ நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நாம் யாவருக்கும் அதை நம்பக்கூடிய ஒரு பக்குவத்துக்குள், மனப்பக்குவத்துக்குள் நம்ம வந்திருக்க மாட்டோம். இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், இப்பதான் டென்டிஸ்ட் கிட்ட போய், பல் டாக்டர் போய் எல்லாம் சுரண்டி விட்டு கொஞ்சம் ஃபில்லிங் எல்லாம் பண்ணி ஒரு பல்லு சொத்தே ஆயிடுச்சு. மகா வேதனையா இருந்துச்சு. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்ப வேதனை இல்லை, பரவாயில்ல. ஆனா பேசி கொண்டிருக்கிறேன். அவர் அந்த ஃபில்லிங் எல்லாம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கடிச்சு பாருங்க அப்படின்னாரு. திருப்பி எல்லாம் சரி பண்ணி பர்ஃபெக்டா வேலை பண்ணி முடிச்சார். அருமையான டாக்டர். ஆனால் நான் சொன்ன டாக்டர் ஏதோ உறுத்துற மாதிரியே இருக்கு. அப்படித்தாங்க இருக்கும், அது சைக்காலஜி. உங்க பிரெயின் அட்ஜஸ்ட் ஆகாது. வீட்டுக்கு போக போக பாருங்க சரியா போயிடும். நான் நினைச்சேன் அவர் போய் சொல்றாருன்னு. உண்மையாலுமே சொல்றேங்க, வீட்டுக்கு போக போக சரியா போயிடுச்சு.
அந்த மூளையானது அதை புரிந்து கொண்டது. இது ஒரு புதிய காரியம், இது ஒரு புதிதான ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சூழ்நிலை. இது 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 இந்த மாதிரி காரியம் எனக்கு நடந்தது இல்லை. லெஃப்ட் சைட்ல நடந்திருக்கு, ரைட் சைட்ல நடந்தது இல்லை. ஆனா எவ்வளவு அறிவை, அதாவது எவ்வளவு அறிவையும் ஆற்றலையும் ஆண்டவராகிய தேவன் அந்த சின்ன மூளைக்குள்ள கொடுத்துருக்கிறார் பாத்தீங்களா. டக்குன்னு அது புரிஞ்சுக்குச்சுங்க. எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. எல்லாம் எல்லாம் நல்லதே, எல்லாம் நன்மைக்கே நடந்தது என்று சொல்லி நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்பதை என்கிற ஒரு வட்டத்துக்குள் நான் வந்து விட்டேன். நான் எதற்காக இது உதாரணமாக சொன்னேன் தெரியுமா? எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியானவரோடு கூட அனுதினம் அல்ல, ஒவ்வொரு மணி நேரம் அல்ல, ஒவ்வொரு நொடி பொழுதும் சம்பாஷணையில் இருக்கிறான். அப்படிதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து வந்தார். தன்னுடைய பிதாவோடு கூட ஒவ்வொரு மணி நேரம் அல்ல, ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நொடி அவர் அப்படியாக சம்பாஷித்து கொண்டே இருப்பார். அந்த சம்பாஷணைக்குள்ள போகிறவங்க பாத்தீங்கன்னா சீக்கிரமா அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. எதுவுமே ஆண்டவரிடமிருந்து புரிந்து கொள்வதோ, இல்ல ஆண்டவர் சொன்னதை அறிந்து கொள்வதோ, இல்ல அறிந்த பின்பே புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதிலையோ எந்த தாமதமும் இருக்காது. போனா போயிடுவாங்க, உக்காரனா உக்காந்துருவாங்க, கண்ணை மூடிட்டு குதியானா குதிச்சிருவாங்க. ஆனால் இதே காரியங்கள், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவரே, பிரியமான சகோதர சகோதரிகளே, இதே மாதிரி பிசாசுனாலே பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி குதி அப்படிமா ஏசு கிறிஸ்து கிட்ட போய் சொன்னா இல்லையா, உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து குதி, உன்னை தேவ தூதர்கள் காப்பாத்துவான். இந்த லூசுங்களும் பாருங்க நிறைய பேர். அப்பா ஆண்டவர் சொல்றார் பாரு, என்னை கொண்டு ஒரு பெரிய சாட்சியாக என்னை உயர்த்த போகிறார் என்று சங்குன்னு குதிச்சா கீழே வழிச்சிட்டு போவான் ஆம்புலன்ஸ்ல. சின்ன பணம் ஆயிருவீங்க. அந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க. என்ன சொன்னார் ஏசு கிறிஸ்து? யூ ஷால் நாட் டெம்ப்ட் தி லார்ட். கர்த்தரை நீ சோதிப்பதில்லை. விளையாட்டு காமிக்காத. ஏதோ அவர் வேலை இல்லாம, வேலை வெட்டி இல்லாம சும்மா உக்காந்துட்டு இருக்கிற மாதிரியும், கர்த்தாவே நீங்கள் இருந்தால் நான் இப்படியாக கடலுக்குள்ள அப்படியே இறங்கி செல்லுவேன், அப்படியே நீங்க என்ன தூதரை வச்சு வெளில கூட்டு வரணும். கண்டிப்பா கூட்டிட்டு வர மாட்டார். அப்படியே நீங்க போய் சேர வேண்டியதான். நிறைய பேர் பாருங்க இன்னைக்கு இந்த வீண் விளையாட்டு, ஆண்டவருடைய மகத்துவத்தையும் அவருடைய முக்கியத்துவத்தையும் அவருடைய என்ன சொல்றது அற்புத புயங்களையும் அவருடைய வல்லமையும் அவர் எவ்வளவு பெரிய ஆள்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு விளையாட்டு பண்றது. அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளல. ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர்னாலே உங்களுக்கு எல்லா காரியங்களையும் விளக்க முடியாது. ஏன்னா வேதாகமத்திலிருந்து தான் உங்களை நடத்தி சென்று போவார். நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லக்கூடிய வசனம் யோவான் 14:16, யோவான் 14:23, யோவான் 14:26. இதை மூன்றையும் வாசித்து பாருங்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய ரோல். அவருடைய ரோல் என்ன? உங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் கிறிஸ்து இயேசு பேசினதை உங்கள் நினைவுக்கு கொண்டு உங்களை வழி நடத்துவார். பிதாவோடு கூட ஒப்புரவாய் தான் அவர் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச மாட்டார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் சபை, அங்க இயேசுவும் கிடையாது, யெகோவா தேவனும் கிடையாது. இல்லைன்னா யெகோவா தேவன் சபை, அங்க இயேசுவும் கிடையாது, பரிசுத்த ஆவியானவரும் கிடையாது. எல்லாமே பொய், மாய்மாலம், கள்ள திருச்சபைகள். இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்துதான் செயல்படுவார்கள். தனிச்சையா யாரும் செயல்படுவதில்லை. அதுதான் திருத்துவம், ட்ரையூன் காட் என்று சொல்வார்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? எவ்வளவு காரியங்கள் அடங்கியிருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் தெரியாமலே நோவா ஆண்டவரை விசுவசித்தாருங்க. பரிசுத்த ஆவியானவர் கான்செப்ட் இதெல்லாம் ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. அப்போ அந்த ஒரு அற்ப விசுவாசம் கூட, அதை அற்ப விசுவாசம் என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் இவ்வளவாக பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தந்த பிறகும் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளாததுதான் காரணம். ஆண்டவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு கூட. ஆக இந்த நோவா பக்தனானவன் இதையெல்லாம் அறிந்து கொள்ளவே இல்லை. ஆனாலும் ஒரு அற்ப விசுவாசம், இது கர்த்தராதான் இருக்கணும், வேற வாய்ப்பே இல்லை. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். யோசித்து பாருங்க அவருடைய நிலைமை. ஒரு பரிசுத்தவான் தான், ஆண்டவரை நம்புகிறவர் தான், எந்த அற்புதத்தையும் இதுவரைக்கும் கண்ணால பார்க்கல, காதால மட்டும்தான் கேட்டிருக்கிறார். கண்கள் ஆண்டவரை காணவில்லை. எந்த திசையிலிருந்து பேசுறான்னு கூட தெரியாது. பேசுறவர் கடவுள் தானான்னு கூட தெரியாது. ஆனால் நான் விசுவசிக்கக்கூடிய ஏனோக்கின் தேவன்,
நான் விசுவசிக்கக்கூடிய சேத்தின் தேவன், நான் விசுவசிக்கக்கூடிய ஆபேலின் தேவன், இவர்களுக்கெல்லாம் ஆதாம் ஏவாளுக்கெல்லாம் தேவனாய் இருந்தவர் தான் இதை பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை முதல் முறையாக அவரோட வீட்டாரோட பகிர்ந்து கொள்கிறப்போ எப்படி சிரிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இயல்பா சிரிப்பு வந்துடும் இல்லையா, என்னையா சொல்ற நீ, பைத்தியம் முடிச்சு போச்சா உனக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரோடு கூட சம்பாஷணையில் ஈடுபட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்க கலந்துரையாடல் என்று சொல்வார்கள், அதற்குள்ள நீங்க அந்த கான்வர்சேஷன் என்கிற அந்த காரியமே நீங்க கிடையாது. மோனலாக் என்றால் ஒருதலைபட்சமாக நீங்க பேசிக்கொண்டே இருந்துட்டு ஜபம் முடிந்தது என்று எந்திரிச்சு வந்துருவீங்க. அப்படி கிடையாதுங்க ஜபம். அந்த பக்கத்துல இருந்து என்ன செய்தி வருதுன்னு கேட்கணும். எங்கிட்ட எல்லாம் கர்த்தர் பேசுவார், அப்புறம் நீ என்னத்துக்கு பேசுற? உங்ககிட்ட தான் கர்த்தர் பேச மாட்டார்னு உனக்கு தெரியுமில்ல, அப்புறம் என்னத்துக்கு பேசுற நீ? எங்க இருக்கு வேதாகமத்துல? ஆண்டவர் தேடி தேடி வந்து சந்திச்சு பேசுகிற ஆண்டவருங்க. நீங்க பேசலானாலும் உங்களை எழுப்பி என்னப்பா பேசவே மாட்டேங்கிற அப்படிம்பாரு. அவ்வளோ அன்பு நிறைந்த உள்ளமுடையவர். அதாவது நீங்க ஒரு வருட காலமாக எதுவும் அறியாதது போல, எதுவுமே பாவம் செய்யாதது போல, யாரு? தாவீது கோயிலுக்கு போறதும் வரதுமா இருந்திருக்கிறான். உரியாவை போட்டு தள்ளியாச்சு, அவன் பொண்டாட்டியும் கல்யாணம் பண்ணியாச்சு, அது முழுகாம இருக்கு. ஆண்டவர் பொறுத்து பார்த்தாரு, நம்ம பக்கம் திரும்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு. ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் நேசம் பொங்கும் அவருடைய உள்ளம். நாதான் தீர்க்கதரிசியை அனுப்பி அங்க சொன்னார்ல ஒரு காரியத்தை, அப்போ அதுக்கு மனதுருகி அவர் அங்க ஒரு சங்கீதம் 51 நீங்க எழுதி பாருங்க, அதெல்லாம் அந்த காரியங்கள்லாம் அங்க இருக்கும். ஆண்டவராகிய தேவன் உங்க சம்பாஷணையை விரும்புகிறவர், உங்களோடு கூட சம்பாஷிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே காத்து கொண்டிருக்கிறவர். முதல்ல அந்த ஜபத்தோடைய ஒரு கோட்பாடை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜபம் என்றால் ஒருதலை பட்சமா பேசுவதல்ல, கலந்துரையாடல், டயலாக். இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ மோனலாக். இரண்டு நபர்களும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் அது. அப்படி என்றால் என்ன? செவிகளையும் சாய்க்க வேண்டும், வாய்களை திறந்து நீங்க ஆண்டவரிடம் பேசவும் வேண்டும், இரண்டும் நடக்க வேண்டும். அங்கே பார்ப்பீர்களானால் நோவாவானவர் இந்த கோட்பாடுக்குள்ள வந்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான காரியம். மற்றும் பார்ப்பீர்களானால் முதலாவது மழை என்கிற அந்த காரியத்தை அவர் விசுவசித்தார். இரண்டாவது காரியம் முக்கியமானது என்னவென்றால், பல காரியங்களை புதுசா ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவார். அப்போ அந்த வரத்துல ஒரு தயக்கம் காட்டாதீங்க, ஒரு கூச்சத்தை காட்டாதீங்க, ஒரு பயம் திகிலுக்குள்ள கடந்து போகாதீங்க. என்னை வழி நடத்துகிறவர் கர்த்தர், அவர் என்னத்தை சொன்னாலும் நான் செய்வேன். அதற்கு முதல்ல நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் பேசுகிறவர் கர்த்தரே, உங்களிடம் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறவர் ஆண்டவராகிய தேவனே. அதுலயே ஒரு குழப்பத்துல ஒரு சந்தேகத்துல இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாமே விளங்கின மாதிரி தான், உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நல்லா உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்றேன்னு? உங்களுக்கு விளங்குதா? அததான் மேட்ரு. அப்போ உங்களுக்கு அந்த காரியமானது பேசுகிறப்போ நிரூபணமாகும். அதே நேரத்தில் பிசாசும் உங்களுக்கு குழப்பங்களை கொண்டு வருவான். ஆண்டவராகிய பேசின பிறகு இது உண்மைதானா, இது நடக்குமா, இப்படியெல்லாம் பேசிதானே ஏவாளை குழப்பனா. அந்த குழப்பத்துல நீங்க ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஞானம், அறிவு, பகுத்தறிவு இது 3 கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா இங்க அடித்தளமான காரியம் என்னன்னு கேட்டா, பேசுகிறவர் ஆண்டவர் தானா? அப்ப அந்த சம்பாஷணைக்குள்ள நீங்க கடந்து செல்லுங்க. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் பார்ப்பீர்களானால் இன்னொரு 3வது விஷயம் என்னவென்னா, ஆண்டவராகிய தேவன் பழைய காரியத்திலே, அதாவது பழைய குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிட்டு இருக்க மாட்டாரு. ஐயோ, அவர் பயங்கர புதுமையான ஒரு ஆண்டவருங்க. அவருடைய அற்புத புயங்கள், அந்த சிந்தையெல்லாம் பார்ப்பீர்களானால், ஞானம் எல்லாம் வந்து அவரு எதையுமே வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு தடவைக்கு மேல சொல்ல மாட்டாரு. ஒரு தடவை நடந்ததை திருப்பியும் அதை வந்து இது நிகழ்த்த மாட்டாரு. வேற விதமா பண்ணுவார். படைப்புகள் எல்லாம் பாருங்களேன். பறவை அப்படின்னா அந்த பறவையில பார்த்தா மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ், மில்லியன் கணக்கான ரகங்கள் உண்டு. அதே போலதான் கால்நடை என்று சொல்லி மிருகங்கள், பறவை, அதுல பார்த்தா அப்படி ரசிச்சு அவரு தன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர் இருக்கிறார். அதனால ஆண்டவரோடு கூட நீங்க வேலை செய்யணும்னு துணிஞ்சு ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவை ரட்சகரை ஏத்துட்டீங்கன்னா எல்லாமே புதுமைதான். இப்பதான் செட்டில் ஆகி அப்பான்னு உக்காரலாம், அதுக்குள்ள இன்னொரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சலிச்சுட்டு இந்த சிலிப்பிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். வேண்டாப்பா, உனக்கு எதுக்கு பார்த்து வந்துருவேன், நீ அப்படியே உக்காரு, உட்காந்து மண்ணலா மூளையெல்லாம் துருப்பிடிச்சு போ. உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்க ஒரு இடத்துல, அதுக்கு பேர் தான் நரகம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்க, போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நீ நல்லா காஃபி சாப்பிடுங்க போய் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருவார்.
கிறிஸ்துவர்களுக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்ததுங்க அப்படின்பாங்க. ஹலோ, அது நல்லா போன வாழ்க்கை இல்லைங்க, அது ரொம்ப பழைய வாழ்க்கை, ரொம்ப போர் அடிச்ச வாழ்க்கை. இப்ப எனக்கும் என்ன என்ன எனக்கு எனக்கு பாஸா இருக்கக்கூடிய சில மேனேஜர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீ ரொம்ப வேகமா போற, இன்னொன்னு ரொம்ப அதிகமா யோசிக்கிறேங்கிறாங்க. எப்பா இதை பண்ணுனாதான்ப்பா நல்லது, கம்பெனிக்கு நல்லது அப்படின்னா எங்கனால அந்த ஸ்பீடுக்கு எங்கனால ஈடு கொடுக்க முடியல. நீ பாட்டுக்கு நிறைய யோசிச்சு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு. பாரதியோட பாட்டு தான் சிந்தனை செய் மனமே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாரதியோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிந்தனை செய் மனமே. ஆண்டவருடைய மனது பார்ப்பீங்கன்னா சிந்தனை செய்து கொண்டே இருக்குமாம். ஆண்டவரோட கூட வேலை செய்கிறவங்களோட மனதும் அப்படியாக சிந்தித்து கொண்டே இருக்குமாம். கண்டதை அல்ல. பிசாசோடு கூட வேலை செய்யறவன் மனதும் சிந்திச்சுட்டே இருக்கும். எவன் கூடிய கெடுக்கலாம், எவன் வாழ்க்கையை புடுங்கலாம், எவனை கொல்லலாம், எவன்கிட்ட கொள்ளை அடிக்கலான்னு. ஆனா ஆண்டவருடைய அற்புத புயங்கள், அந்த காரியங்கள் எல்லாம், வல்லமை எல்லாம் புரிஞ்சு கொண்டு ஆண்டவருடைய ஞானத்தோடு கூட இணைந்து வேலை செய்யக்கூடியவர்களோட சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி உருவாக்கலாம், எப்படி கட்டி எழுப்பலாம், எப்படி உதவி செய்யலாம், எப்படி அழிந்து போன இந்த காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தலாம், சீர்படுத்தலாம் என்று சொல்லி ஒவ்வொருவனும் எழும்பி நின்று, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எழும்பி நின்று யோசித்தான் என்றால் இந்த உலகம் எப்படியாய் மாறிவிடும். பரலோகமே தேவையில்லை, ஏன்னா இதுவே பரலோகமா மாறிவிடும் அல்லவா? ஏன் பரலோகமாக அது மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? காரணம் நானும் நீங்களும் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிசாசு அவன் கரெக்டா வேலையை பண்றான். பிசாசை வழிபடுகிறவர்கள் அவங்களும் கரெக்டா வேலையை பண்றான். கிறிஸ்துவன் தான் சரியா வேலையை பண்றது இல்ல. நான் கிறிஸ்துவன் சீஷன், நான் கிறிஸ்துவன் விசுவாசின்னு சொல்லுகிறவன் தான் அவன் வேலையை சரியா பண்றது இல்ல. ரெண்டு கட்டா நான் நிக்கிறான். அதுல இருந்தவன் நானும் அடியனும் ஒருவனே. நான் பெருசா மோட்சத்திலிருந்து குதிச்சு வரல. இந்த குளறுபடிகளுக்கெல்லாம் கடந்து சென்று நான் வெளியில வந்திருக்கிறேன். நான் அறிந்ததை, எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி ஆண்டவராகிய தேவனனை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்றதெல்லாம் உண்மை தானே? இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பேருக்கு விளங்குது? ஏன் உங்களால அந்த புதிய சிந்தையை ஏற்றுக்கொள்ள முடியல? ஒரு வேலையில இத்தினூண்டு ஒரு மாற்றம் வந்துட்டா போதும், உடனே சலிச்சுக்குவாங்க. ஐயோ புது பாஷா. ஹலோ, ஏன் அப்படி பாக்குறீங்க? புது பாஸ் வந்திருக்காரு, கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். இதன் நிமித்தமாக ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். அதனாலதான் பாருங்க, யோசேப்பு எரும மாட்டை கழுவிட்டு இருப்பாரு, போய் அந்த ஆட்டை பாடுற அப்படின்னா ஆட்டையும் பார்ப்பாரு. இதெல்லாம் விட்டுட்டு போ, அந்த வீட்டுக்கு போய் இந்த வேலையை பாரு. ஏன்னா அவருடைய அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். அதைத்தான் பாசிட்டிவ் திங்கிங் என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன, ஆண்டவர் எந்த மாற்றங்களையும் எந்த விதமான மாறுதல்களையும் கொண்டு வந்தாலும் அதிலே ஒரு நன்மை இருக்கு, அதிலே ஒரு பெரிய உயர்வு இருக்கு அப்படி என்று சொல்லி அதே கண்ணோக்கத்தோடு. ஆனால் ஆரம்பம் கஷ்டமாக தான் இருக்கும். மலை ஏறுறது என்றைக்குமே பார்ப்பீர்களானால் எளிதான காரியமே அல்ல. கிறிஸ்துவோடு கூட வேலை செய்கிறப்போ நீங்க எப்பொழுதும் நுகத்தை சுமக்க நீங்கள் தயாராக உங்கள் முதுகை காமிக்க வேண்டும். அதுதான் மத்தேயு 11:28-29. அப்பொழுதுதான் இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம ஆளுங்க அப்படியே மேல இருந்து கீழே வருவான், கீழே இருந்து மேல போவே மாட்டான். 29 படிச்சுட்டு அப்புறம் 28 வாசித்து பாருங்க, நல்லா புரியும் உங்களுக்கு. வா, இளைப்பாறுதல். அடியனுக்கு காய்ச்சல் சரியாக வேண்டும். காய்ச்சலுக்குள்ள கடந்து போ. ஏன்? அதுல ஒரு திருத்தம் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஒரு வேலை மாற்றம், வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, ஏன் புது வேலைக்குள்ள போகணும். ஏன்னா இங்க இருந்தா நீ அதே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருப்ப, உனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது, நீ உயர மாட்ட, உன் டேலண்ட் எல்லாம் வீணா போயிடும். ஆண்டவராகிய தேவன் வேற கம்பெனில உங்களுக்கு வேற வேலை வாங்கி கொடுத்தா அங்க புதிய மேனேஜர் பொசிஷன் கொடுப்பாரு. ஆனா அதை உடனே கிடைக்காது. வேலை ஃபர்ஸ்ட் போகணும், அதுக்கப்புறம் தான் வேலை கிடைக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். சூழ்நிலைகளை எதிராக மாற்றி விடுவார் ஆண்டவர். உடனே பத்தியா, ஆண்டவர் எனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சு விட்டார். அடியனிடம் என்ன பாவமே இருக்காதுங்க. சில நேரங்கள்ல மாம்சத்தில் பாவம் இருக்கிறது. ஆனா நீங்க பாவம் செய்து பாவியாக இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனை வருதுன்னு மட்டும் எப்பொழுதுமே யோசித்துக் கொள்ளாதீர்கள். சில நேரங்கள்ல மாறுதல்களை கொண்டு வருகிறப்போ உங்களுக்கு அப்படியாக ஒரு குழப்பத்திற்குள் நீங்க தள்ளப்படுகிறீர்கள். ஆனா உண்மையாலுமே பாவம் இருந்தா தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. உங்ககிட்ட நான் பேசல, பாவமே இல்லை, நான் பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவத்தை எதிர்த்து நிற்கிறேன் ஒவ்வொரு நாளும். பாவம் இல்லாம ஒரு மாம்சமும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாவத்திற்கு எதிர்த்து நின்று நான் பாவம் செய்யாமல் இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது என்றால் அதை பிரச்சனையின் கண்ணோட்டத்தோடு கூட பார்க்காதீர்கள். அது ஒரு புதுமையான காரியங்கள், அது ஒரு மாறுதல். அப்படிதான் அங்கே நோவா இந்த மழை என்கிற காரியத்தை அவர் அப்படியாக என்ன சொல்றதுன்னா ப்ராசஸ் பண்ணினார். அவரோட புத்தி சுவாதியத்துக்குள்ள அதை அப்படியே ஏத்திட்டார். எவ்வளவு அழகா ஏத்திட்டார் பாருங்க. ஓகே ஓகே, ரெயின் ஃபைன் அப்படின்ட்டார் இங்கிலீஷ்ல.
It will cause to rain on the earth 40 days and 40 nights. 40 நாட்களும் 40 இரவுகளும் பெய்ந்து கொண்டே இருக்கும். And I will destroy from the face of the earth all things that I have made. இந்த உலகத்துல நான் சிருஷ்டித்த அனைத்தையும் நான் அழித்து போடுகிறேன். ஒரு விதமான மழை, இது அழித்து போடக்கூடிய மழை. மழையே ஒரு புதுமையான காரியம். அந்த மழை அழிச்சு போடுற அளவுக்கு 40 நாட்கள் பெய்யுமா? 40 நாட்கள் மழை பெய்ந்தால் அது எந்த உயரத்து அளவுக்கு போகும், எந்த அகலம், எந்த ஆழத்திற்கு போகும், ஒண்ணுமே தெரியாது. மொத்தத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஆண்டவர். 5வது வசனம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த நாளில ஆண்டவராகிய தேவன் புது காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. உம்மை சார்ந்து உம்மோடு கூட சம்பாஷித்து நாங்கள் அனுதினமும் நடக்க, நீர் சொல்லுகிற புதுமையான காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு மனப்பக்குவத்தையும் ஞானத்தையும் அறிவியும் பகுத்தறிவியும் நீ தர வேண்டுமா? இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்க, ஆங்கிலம், தமிழ் எல்லாத்தையும் பாருங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போடுங்க. இந்த உலகத்தின் அதாவது உலகத்தில் அழிந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய ஊழியக்காரங்க ஊழியங்களுக்கு எனக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18 கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களிடம் ஜெப தேவைகள் இருக்குமானால் யாருக்கும் லெட்டர் எழுதாதீங்க, மெயில் எழுதாதீங்க, போனை போடாதீங்க. போய் நேர ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்க. உங்க தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென்.